Hello guys, welcome back to my YouTube channel. This is me Manoj. You're watching. So வாங்க ரேட் பண்ணி பார்த்தலாம் ரத்திமா. So again from Think Music, the same சாய் பேங்கர் அண்ட் ஹீரோயின் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பாக்யஸ்ரீ போஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு தான் தோணுது. ஐ திங்க் ஸோ இது வந்து ஒரு லவ் ஃபெயிலியர் சாங்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் நான் ரீல்ஸ்லேயும் எல்லாத்துலேயும் பார்த்துட்டு இருந்தேன். சாரி, நான் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ரியாக்ட் பண்ணுறேன். பிகாஸ் கொஞ்சம் ட்ராவலில் இருந்தனால என்னால் வந்து பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ ஐ ஹேவ் சீன் சம் கிளிப்ஸ் அண்ட் அந்த ஒரு ஹுக் ஸ்டெப் மட்டும் பார்த்தேன். ரத்திமா ரத்திமா அது மட்டும் தான் கவனித்தேன். நான் ஃபுல் சாங் இன்னும் கேட்கல. ஃபுல்லாக வந்து சாங்காக எதுவும் நான் ஃபுல்லாக வந்து பார்க்கல. ஸோ ஐம் கோயிங் டு ரியாக்ட் டு இட். கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. வாங்க சாங்கை பார்த்துருவோம், அதுக்கப்புறமா வந்து அதை பற்றி நம்ம ரியாக்ட் பண்ணுவோம், பேசுவோம். ஸோ இதில் வந்து விவேக் தான் வந்து எழுதியிருக்காரு. லைக் சித்திரபுத்திரி, பவளமல்லிக்கு அப்புறம் வந்து இதில் வந்து மறுபடியும் ஜாயின் பண்ணியிருக்காரு லிரிக்ஸ்டாக. ஸோ பார்ப்போம் அவரோட லிரிக்ஸ் எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் அவுட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். அந்த ட்ரெயின் பீட்டு நல்லா இருக்கு. ஒரு அரபிக் ஃபியூஷன் இருக்கு. தீஜோ பரத்வாஜ். ஓகே, he looks so good. ரதிமா ரதிமா முட்டிக்கிச்சு நெஞ்சோரமா ரதிமா ரதிமா காதல் இப்படி சுடுமா ரதிமா ரதிமா விட்டுட்டு போறிய இருமா ரதிமா. The production value so good. அந்த பயங்கரமா இருக்கு. அந்த வர்க் நல்லா இருக்கு. செட் சூப்பரா இருக்கு. கட்டிட்டியா ஏன் சோகத்தை மதிக்கிறியா பாத்திட்டியா நான் பாடுற தவி பரசிக்கிறியா கொட்டிட்டியே இதயம் நொறுங்க சிரிச்சியே ரதிமா ரதிமா செஞ்சது மொத்தம் சத்தியமா ரதிமா ரதிமா என்னை இப்படி ஆக்கலாமா ரதிமா ரதிமா. நல்லா இருக்கு இந்த ஸ்டெப். மொத்தம் சத்தியமா ரதிமா ரதிமா என்னை இப்படி ஆக்கலாமா. எப்பவுமே விட்டு கொடுத்தா உனக்கு என்ன பிடிக்குமா? என்ன பண்ண என்ன விடுதா மனசுக்கு நெருக்கமா? நெஞ்சுருவி போன பொண்ணு அந்த பக்கம் திரும்பிச்சான் பொத்தி வச்ச சின்ன. எனக்கு இது வந்து ஒரு சித்திரபுத்திரியோட வைபம் கொடுக்குது. நல்லா இருக்கு அந்த ட்ரெயின் ஷாட். நைஸ் மேன். ஓ நைஸ். Such a groovy song. Yes, improved a lot in the dance moves and all. Looks so good. Oh, nice man. ஒரு எலக்ட்ரானிக் பீட்ஸ் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. நல்லா இருக்கு. The production value is so good bro. பயங்கரமா இருக்கு. எல்லாமே செட் குள்ள பண்ணிருக்காங்க. பட் ரொம்ப நல்லா இருக்கு அதோட. காஸ்டியூம் இஸ் so good. நல்லா இருக்கு. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு சித்திரபுத்திரியோட வைப் கண்டிப்பா கொடுக்குது. உங்களுக்கு அப்படி இருக்கான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. Oh, this is so nice. இந்த போர்ஷன் நல்லா இருக்கு. I think the beat is going to drop. Yeah.
நைஸ் ஒன். நைஸ், இது செம்மையாக இருக்குது அந்த கொரியோ. அக்ஷய் முரளி தான் வந்து கொரியோ பண்ணியிருக்காரு. ஓ நைஸ், அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ பயங்கரமாக இருக்குங்க. நைஸ். ஸோ நம்ம வந்து ஒரு எலக்ட்ரானிக் பீட் இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு சாங் தான் வந்து கேட்டோம். எஸ், த கம்போசிஷன் இஸ் வெரி குட் அண்ட் லைக் யூஷுவல் டு தட் சித்திரபுத்திரி அண்ட் ஆசை கூட, ஆஸ் ஐ மென்ஷன் எர்லியர், ஒரு பஞ்சியான லிரிக்ஸ் வச்சு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து அழகாக கம்போஸ் பண்ணியிருக்காங்க வித் தட் லேயர்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஸோ யூஸ்வலாக அவரோட சாங்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்ல லேயர்ஸ் வச்சு நல்லா வந்து பார்த்திங்கன்னா டீப்பாக வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்பார். அது வந்து ஹெட்செட்டில் கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட்டாக வந்து உங்களுக்கு ஹிட் ஆகும். ஸோ அதுபடி பார்த்தா எஸ், இட்ஸ் அ வெரி குட் க்ரூவி சாங் விச் இஸ் ஹேவிங் தட் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டான்ஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம் நல்லாவே இருக்குது. அந்த தங்கமான பையனானுக்கு அந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டான்ஸ் குக் இது வந்து நல்லா இருக்குது. அவரோட டான்ஸும் பயங்கரமாக இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு சொல்லுவேன். அந்த சாங்கை வந்து இன்னும் கொஞ்சம் எலிவேட் பண்ணுறதுக்கு அவரோட அந்த டான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணியிருக்கு. அண்ட் பாக்யஸ்ரீயோட ப்ரெசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பெருசாக வந்து ஹிட் ஆகலை. எக்ஸப்ட் 1 or 2 places வந்து அவங்களோட அழகாக வந்து அவங்கள ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்களே தவிர பெருசாக வந்து எனக்கு அவங்க வந்து பாக்யஸ்ரீயோட இது வந்து எனக்கு பெருசாக ஹிட் ஆகாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. வென் கம்பேர் டு இஸ் அதர் சாங்ஸ் லைக் பவளமல்லியில் வந்து கயாடுவை காமிச்ச விதமாக இருக்கட்டும், சித்திரபுத்திரியில் வந்து அவங்கள காமிச்சதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து பாக்யஸ்ரீயை வந்து பெருசாக வந்து காட்டலையோ. இங்கே வந்து சாய் அபியங்கர் தான் வந்து கொஞ்சம் ஹைலைட்டாக தெரிஞ்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடைக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் எஸ், எனக்கு இன்னொரு பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, சாய் அபியங்கர் ப்ரோ, நீங்கள் வந்து பசங்களுக்காக பாட்டு எழுத மாட்டிங்களா? ஏன் வந்து ஒரு அனிருத் வந்து ஒரு சென்னைக்காக ஒரு பாட்டு எழுதின மாதிரி, ஒரு ஹிப்ஹாப் வந்து கோயம்புத்தூருக்காக பாட்டு எழுதின மாதிரி, நீங்கள் ஏன் அந்த மாதிரி ஒரு ஜென்ரலான ஒரு பாய்ஸை வந்து ஹுக் பண்ணுற மாதிரியான சாங்ஸ் வந்து நீங்கள் பெருசாக வந்து கம்போஸ் பண்ண மாட்டீங்கன்னே தெரியல. எப்போவுமே அந்த ஒரு சேம் டெம்ப்ளேட்குள்ளேயே வராரு. லைக் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது கொஞ்சம் ஒரு ரேப் சாங்க்குள்ள ஏதாச்சும் ஒரு பாய்ஸுக்கான ஒரு சாங் வந்து ஒரு க்ரியேட் பண்ணி நல்லா டான்ஸ் பண்ணுறாரு, நல்லா இருக்குது. அப்போ பாய்ஸுக்காக ஒரு சாங் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ எப்போவுமே வந்து ஒரு லவ் ஃபெயிலரு, ஒரு 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 கேர்ளை பற்றி பாடுறதுங்கிற மாதிரியே வந்து கொண்டு போயிட்டு இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் அது சேச்சுரேட் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது. அது எப்படின்னு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நல்லா இருக்குது, நான் நல்லா இல்லைன்னு சொல்லலை. பட் இட் ஃபீல்ஸ் லைக் சேச்சுரேட். லைக் இவர் வந்தாலே ஓகே, ஏதோ ஒரு ஹீரோயினை கூட்டிகிட்டு வர போகிறாரு, டான்ஸ் பண்ண போகிறாரு, ரொமான்ஸ் பண்ண போகிறாருங்கிறது தான் நமக்கு வந்து மைண்டு வந்து ஃபிக்ஸ் ஆகுது. ஏதாவது ஒரு இந்தியாவை பற்றியோ இல்லை. பிகாஸ் ரகுமான் சார்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை பற்றி நிறைய சாங்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. முஜேஷ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு சாங் தான், ஒரு பேட்ரியாட்டிக் சாங்ஸ் நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ அதெல்லாம் மாதிரி ட்ரை பண்ணலாமே. ஏன் எப்போவுமே வந்து சேம் ஒரு கேர்ள் பற்றியே வந்து பாடாட்டி அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் நல்லா இருக்குமே, இன்னும் கொஞ்சம் கூட ஆடியன்ஸ் இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு கன்சர்ன் ஆர் ஆஸ் அ ரிவ்யூன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ உங்களுக்கு அது மாதிரி ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சேனலுக்கு வந்து புதுசாக இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.